நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் தோணி இணைய வானொலி. நேயர்களே, உங்கள் கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எமது ஸ்கைப் முகவரி வல்லமையின் தோணி. இமெயில் வல்லமையின் தோணி @hotmail.com. தொலைபேசி எண் 004767410665. மேலதிக விவரங்களுக்கு www.vallamaintoni.com. நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் சுவிசேஷ இணைய வானொலி வல்லமையின் தொனியோடு. இப்பொழுதும் உங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையின் தொனி இணைய வானொலி தயாரித்து வழங்கும் வெளிச்சம் என்ற தேவ நிகழ்ச்சிக்குள்ளாக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த வெளிச்சம் என்ற இந்த தேவ நிகழ்ச்சியிலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் இணைந்து அவர்கள் தங்களுடைய ரட்சிப்பின் அனுபவங்களை குறித்தும் ஊழிய அனுபவங்களை குறித்தும் மற்றும் பல ஆவிக்குரிய விடயங்களை குறித்தும் இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சிகளிலே ஊழியக்காரர்கள் தங்களுடைய அனுபவங்களையும் தங்களுடைய ரட்சிப்பின் அனுபவங்களையும் ஆவிக்குரிய விடயங்களையும் இந்த இடத்தில் இருந்து பகிர்ந்து கொள்வதற்கு அல்லது உங்களோடு அதை சொல்வதற்கு காரணம், அன்பானவர்களே, உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் தேவனோடு உங்களுடைய வாழ்க்கைகள் சஞ்சரிக்கத்தக்கதாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றங்கள் இன்னும் பெருகத்தக்கதாகத்தான் இந்த நிகழ்ச்சியிலே ஊழியர்கள் தங்களுடைய அனுபவங்களை மற்றும் பல ஆவிக்குரிய விடயங்களை குறித்து மற்றுமாக ஊழிய அனுபவங்களை குறித்து பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். நிச்சயமாய் அநேகருக்கு இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருந்து கொண்டு வருகிறபடினால் என் தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய நாளிலும் இந்த வெளிச்சம் என்ற இந்த தேவ நிகழ்ச்சியிலே எங்களோடு தன்னுடைய ரட்சிப்பின் அனுபவங்களையும் ஊழிய அனுபவங்களையும் மற்றும் பல ஆவிக்குரிய கேள்விகளுக்கான பதில்களையும் பல ஆவிக்குரிய விடயங்களை குறித்தும் எங்களோடு இன்றைய நாளிலும் பகிர்ந்து கொள்ளும்படியாக இயேசு நம்மோடு சபை கோவில்பட்டி சபையினுடைய போதகராய் இருக்கிறவரும் ஆராதனை ஆறுதல் கீதங்களுடைய அதை பாடி அதற்கு பாடல் வரிகளை எழுதி அதை வெளியிட்டிருக்கிற அன்பு போதகர் ரீகன் கோமஸ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். இப்பொழுதும் உங்கள் சார்பாக நான் ஊழியக்காரனை நான் வரவேற்றுக் கொள்கிறேன். நிச்சயமாக அருமையான ஒரு ஊழியக்காரன், அருமையாக இந்த நாட்களிலும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு பாத்திரமாக ஊழியக்காரன் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே ஊழியக்காரன் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களும் இன்றைய நாட்களிலே கர்த்தருக்குள்ளே நாங்கள் இன்னும் தேவனுக்குள்ளாக வளர்வதற்கு, இந்த பூமியிலே ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்வதற்கு ஏதுவான நல்ல ஒரு ஆலோசனையாக அல்லது அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய நடவடிக்கைகளும் கூட இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த நாளும் ஒவ்வொருவரும் அன்பானவர்களே நாங்கள் இணைந்திருந்து கேட்போம். இப்பொழுதும் எங்களோடு இணைந்திருக்கிற ஊழியக்காரனை உங்கள் சார்பாக நான் வரவேற்றுக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Praise the Lord, brother. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. வானொலி நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர். நோர்வே தேசத்தில் இருந்து ஒளிபரப்பாகிற கிறிஸ்தவ இணைய வானொலி வல்லமையின் தொனி மூலம் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் நேயர்கள் சார்பாக, கலையகத்திலே இருக்கிற ஊழியர்கள் சார்பாக மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை எடுத்து பல இடங்களிலே பாவித்து கொண்டு வருகிறார், தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உண்மையில இந்த நாட்களிலே அநேகருக்கு நீங்கள் வெளியிட்டிருக்கிற ஆராதனை ஆறுதல் கீதங்களைப் போல ஆறுதல்களை உங்கள் மூலமாக தேவன் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நல்ல ஆராதனைகளை ஜனங்கள் தேவனை ஆராதிக்கத்தக்கதான ஆராதனையை தேவன் வழிநடத்தும்படியாய் உங்களை இந்த நாட்களிலே பாவித்து வருகிறார். உண்மையில இதை அறிந்தவர்கள் பலராய் இருக்கிறார்கள். ஆனாலும் பாஸ்டர், நீங்கள் நேயர்களுக்காக, அறியாதவர்களுக்காக உங்களை குறித்த ஒரு அறிமுகத்தை சொல்லுங்கள். அதற்கு பிற்பாடு நாங்கள் ஒவ்வொரு காரியங்களை குறித்து பேசுவோம். என்னை குறித்த அறிமுகம் என்று சொல்லும் போது, ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பாடல், அது உலகம் எங்கிலும் ஆண்டவர் அதை பிரபலப்படுத்தினார்.
எந்தன் கண்மலையானவரே என்ற பாடலை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அந்த பாடலின் மூலம் அவர் என்னை இந்த உலகத்துக்கு அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஆமென், 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 ஆமென். ஆமா, நிச்சயமாக பாஸ்டர் மேல அந்த பாடலை கேட்டு அந்த பாடலை தங்களுடைய உள்ளங்களிலே அவர்களுடைய மனசிலே நிலைநிறுத்தி வைத்து படித்து கொண்டிருப்பவர்கள் அநேகர். உண்மையில அது அருமையான, நீங்க சொன்னது போல அறிமுகம், அது பெரிதான ஒரு அறிமுகம் தான். பாஸ்டர், உங்களோட நீங்கள் உங்களோட குடும்பத்தை குறித்து உங்களை குறித்து சற்று சொல்லுங்களேன் பாஸ்டர். எங்க அப்பா அம்மா அவங்க ஆர்சி பின்னணியத்தை சார்ந்தவங்க. அவங்க எங்க அப்பா அம்மாவுக்கு திருமணமான புதிதுல அவர்கள் வேலை நிமித்தம் தூத்துக்குடியில இருந்து கோவில்பட்டிக்கு மாற்றுதலாகி வந்தாங்க. எங்க அப்பா தீயணைப்பு துறையை சார்ந்தவர்கள். எங்க அம்மாவை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க நர்ஸா இருந்தாங்க, மருத்துவமனையில, அரசாங்க மருத்துவமனையில நர்ஸா இருந்தாங்க. 3 பிள்ளைகள் நாங்கள். எனக்கு 2 மூத்த சகோதரர்கள், நான் கடைசி. ஆமா, நான் கடைசி மகன். எங்க அப்பா அம்மா இந்த நிலையில ரட்சிக்கப்பட்டார்கள். நான் பிறந்து 3வது மாதத்திலே என்னை வீட்டுல கவனிப்பதற்கு ஆள் இல்லாதபடினால எங்க அப்பா அம்மா வேலைக்கு போய் விடுகிறார்கள். சகோதரர்கள்லாம் ஸ்கூலுக்கு போய் விடுகிறதுனால என்ன வீட்டுல பாக்குறதுக்கு ஆள் இல்லாதனால பிறந்த 3வது மாதத்துல என்னை என் பாட்டியினுடைய வீடு தூத்துக்குடிக்கு என்னை அனுப்பினார்கள். 3வது மாதத்துல நான் அங்கே வளர்க்கப்பட்டேன். பிறந்து சரியா 9வது மாதத்துல எனக்கு இந்த போலியோ காய்ச்சல் வந்தது. அந்த போலியோ காய்ச்சல்னால எனக்கு 2 கால்களும் என்னுடைய இடது கரமும் அது செயலற்று போனது. ஆமா, இந்த நிலையில நான் தூத்துக்குடியில இருக்கும் போது அப்படியே அங்கேயே வளர்ந்தேன். தேவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. எங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டவர்கள், ஊழிய அழைப்பை பெற்றார்கள். ஊழியத்திற்காக தங்கள் அந்த தீயணைப்புத்துறை வேலையை கூட ராஜினாமா செய்துவிட்டு ஊழிய அழைப்பை பெற்று ஃபாதர் பெர்க்மேன்ஸ் அவங்களோடு சேர்ந்து பல ஊழியங்களை செய்தார்கள். இந்த நிலையில நான் 15 வயதுல என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசுவை அறிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். அன்றைக்கு அந்த 15வது வயதுல ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கு வரை ஆண்டவர் கிருபையாய் நடத்தி வருகிறார். இதுதான் என்னுடைய இந்த குடும்ப பின்னணியும் அந்த ரட்சிப்பின் பின்னணியும் காரியம். ஆமென், ஆமென். ஆமா, நிச்சயமாக பாஸ்டர், உண்மையில நீங்க சொன்னது போல ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். அத்தோடு அதாவது உங்களுடைய சகோதரர்கள் இப்பொழுது ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள் என்றும் மற்றுமாக உங்களுடைய அம்மா அப்பா கூட ஊழியங்களை செய்திருக்கிறார்கள். ஆனாலும் உங்களுக்கு அந்த ரட்சிப்பின் பின்னணி என்று சொல்லும் பொழுது, அதாவது அந்த ரட்சிக்க தேவனுக்குள்ளாக வந்தது, தேவனை பற்றி கொண்டது 15 வயதுக்கு பிற்பாடு இல்லையா பாஸ்டர்? 15 வயதில் ஆண்டவர் அந்த வார்த்தைகள் மூலம் அவர் இடைப்பட ஆரம்பித்தார். என்ன ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். என்னுடைய சகோதரர் அவர்கள் நல்லா ரட்சிக்கப்பட்டார்கள். வேதாகம கல்லூரியிலே படித்தார் மூத்த சகோதரன். எங்க அப்பாவும் பாஸ்டர் அழைப்பை பெற்று நல்ல ஊழியத்தை செய்தார்கள். கோயில்பேட்டில நல்ல ஒரு சபையை ஸ்தாபித்து 2009வது ஆண்டு அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் அவர்கள் சென்று விட்டார்கள். ஆமென், ஆமென். 15 வயதிலே தேவன் தொட்டு இன்றைய வரைக்கும் கர்த்தர் எடுத்து உங்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். சில ஆண்டுகள் பிற்பாடு சில வேளைகளில் உலகத்துக்கு நீங்கள் தெரிந்திருக்கலாம். ஆனாலும் அந்த வயதிலிருந்தே தேவன் உங்களை நேசித்து உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருந்து கர்த்தர் நடத்தி இருக்கிறார். பாஸ்டர், அதாவது 15 வயது அந்த தேவனை அறிந்து தேவனுக்குள்ளே வளர்ந்து அந்த காலத்துல இருந்தே நீங்கள் ஊழியம் செய்ய தொடங்கிவிட்டீர்களா? இல்ல, அப்படி இல்ல. நான் அந்த நாள்ல ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஆண்டவருக்குள்ள என்னை ஒப்பு கொடுத்த அந்த நாட்கள்ல நான் செய்ததெல்லாம் 2 காரியம். ஜெபம் பண்ணுவேன். இரவு பகல் அதிக நேரம் ஜெபம் பண்ணுவேன். வேதத்தை வாசித்து கொண்டே இருப்பேன். இந்த 2 தான் எனக்கு ஏறக்குறைய ஒரு 7, 8 அல்லது ஒரு 10 ஆண்டுகள் தேவன் தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த அனுபவத்துக்குள்ள நடத்தினார். அதுதான் என்னுடைய அஸ்திபாரம். ஆமென், ஆமென். நிச்சயமாக அது தேவனுடைய பிரதான ஒரு ஊழியத்துக்கான ஒரு ஆயத்தம், அஸ்திவாரம். நீங்க சொன்னது போல ஒரு அஸ்திவாரத்தை தேவன் உங்களுக்குள்ளே போடத்தக்கதாக நான் அடிக்கடி சொல்வது உண்டு. அதாவது ஆண்டவரோட உறவில் தான் நமக்கு ஊழியம் பிறக்கிறது என்று சொல்வேன். அவருடைய உறவுல தான் சிலர் இன்னைக்கு ஊழியத்துக்காக அவரோடு உள்ள உறவை விட்டுறாங்க. அப்படி அல்ல.
உறவில் தான் ஊழியம் வளர்கிறது. அதாவது சீசர்களை கூட பாஸ்டர் பார்க்கும் பொழுது முதல் தன்னோடு இருக்கவும் அதற்கு பிற்பாடுதான் அவர் அங்கே ஒவ்வொரு காரியங்களை செய்யும்படியாக அப்படியாக உண்மையாக அப்படித்தான் அந்த ஊழியம் இருந்தால் உண்மையான ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு ஒப்பு கொடுத்தலோடு நாங்கள் செய்ய முடியும். நீங்க சொன்னது போல அந்த தேவனோடு இருக்கிற ஒரு உறவு இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஏதோ ஒரு கடமைக்காக அல்லது அதுவும் சில வேளையில் ஒரு கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு அது எங்களுக்குள்ளே ஒரு சோர்வு வந்து அதை விட்டு விட்டே போயிடுவோம். தேவனோடு ஒரு உறவு இல்லை என்று சொன்னால் சோர்ந்து போய்விடும். இரண்டாவது அது திசை மாறி போய்விடும். திசை மாறிவிடும். இப்ப வந்து நம்ம தேவனோடு உள்ள உறவுல இருக்கும் போது அது நமக்கு சில கல்லாட்டங்கள் வரும், ஒரு சர்க்கல்கள் ஏற்படலாம். ஆனாலும் நம்ம தேவனை விட்டு தூரம் போக மாட்டோம். இறுதி வரையில அவருடைய நோக்கத்தை நம்ம நிறைவேற்றி முடித்து விடுவோம். அதுதான் அந்த உறவோடு தேவனோடு இணைந்து ஊழியம் செய்வதற்கும் அதுதான் வித்தியாசம். ஆமென், ஆமென். நிச்சயமாக உண்மையில அருமையான நல்லொரு காரியத்தை ஆரம்பத்திலே சொல்லி இருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் வந்து சில நாட்களோ அல்லது ஒரு தடவை வேதத்தை படித்த பிற்பாடே சிலர் நாங்கள் குற்றங்குறையோ அல்லது பரியாசம் பண்ணவில்லை, அந்த அப்படியாக ஊழியம் என்று சொல்லி எழும்பி விடுவார்கள். ஆனாலும் நீங்க சொன்னது போல இன்னும் தேவனோடு உளவுத்திற்கு உறவு வைத்திருக்க வேண்டுமோ, சஞ்சரிக்க வேண்டுமோ, அப்படியாக இருந்து கொண்டு நாங்கள் அதற்கு பிற்பாடு அதாவது அந்த எங்களுக்கு ஊழியம் நாங்கள் யாருக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி அவரை நாங்கள் முற்றுமுழுதாக அறிந்தால்தான் நாங்கள் உண்மையாக ஒரு அர்ப்பணிப்போடு அவருக்கு பிரியமானதாய் செய்ய முடியும். இல்லையா பாஸ்டர்? ஆமா, நிச்சயமாக அற்புதமாக அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களை வழிநடத்தி இன்றைக்கு கர்த்தருக்குள்ளாக இவ்வளவுதான் பாடுகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வந்தாலும் ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறீங்க பாஸ்டர். ஆமா பாஸ்டர், நாங்கள் நேரடியாகவே ஊழிய அனுபவங்களுக்குள்ளே கடந்து செல்லலாம். நீங்கள் அதாவது ஊழியம் என்று பாடல் படிக்கிற ஊழியம், ஆராதனை ஊழியத்துக்குள் தான் முதலாவது இதை தொடங்கினீர்களா கர்த்தருக்குள்ளாக ஊழியம் என்று? என்னுடைய அதாவது பாடல் எழுதுவதும் பாடல் ராகம் கொடுப்பதும் அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த, அவராகவே நான் பாடல் ஜெப நேரத்துல பாடல் வார்த்தையோடு ராகத்தையும் ஆண்டவர் எனக்கு கொடுக்க ஆரம்பித்தார். முதல் பாடல் வந்து எங்க அப்பாவுக்கு ஆண்டவர் ஒரு பாடல் கொடுத்தார். ஒரு பாடல், அந்த பாடலுக்கு அவங்களுக்கு சரணம் கிடைக்கல. அப்போ என்கிட்ட அவங்க சொன்னாங்க, நீ இதுக்கு ஏதாவது ஒரு சரணம் போட முடிஞ்சா போடுன்னு. அதை நான் வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது, ஆண்டவரே எனக்கு இந்த பாடலுக்கு ஒரு சரணம் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கும் போது அப்போ கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்ததுதான் அந்த ஆண்டவர் பாடல் அந்த எழுதுறதும் பாடல் வார்த்தைகளை கொடுக்கறதும் அப்படி கேட்டு பெற்றுக்கொண்ட கிருபை அது. அதற்கு முன்னாடி பாடுவேன்னா எப்படியா ரட்சிப்பின் அனுபவத்துக்கு முன்னாடி இருக்கும்போது சினிமா பாடல்களையும் பாடுவேன், கிறிஸ்தவ பாடல்களும் பாடுவேன். பாடுகிற காலம் இருந்தது. ஆனால் அதை ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்த போது அதை அவருடைய ஊழியத்திற்கு என்று அவருடைய கருத்துக்கு என்று அர்ப்பணித்த போது அவர் அதை உபயோகப்படுத்துகிறார். ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமாக பாசம் மேல தேவன் அப்படியாக தேவனுக்கென்று தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா, அவருடைய துதியை சொல்லி வரும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு பாடல்களை தந்து இன்னும் தேவனுக்குள்ளாக அநேகரை இன்னும் ஆறுதல் படுத்தும்படி, அநேக பாடல்களை படித்து ஆறுதல் படுத்தும்படியாய் கர்த்தர் பாவித்துக் கொண்டு வருகிறார். பாஸ்டர், இதுவரைக்கும் நீங்கள் 10 இசை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறீர்கள் இல்லையா பாஸ்டர்? ஆராதனை ஆறுதல் கீதங்கள் என்ற அந்த பேரிலே 10 இசை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறீர்கள். இந்த ஆராதனை ஆறுதல் கீதங்கள் என்று நீங்கள் பெயர் வைத்திருக்கிறீர்கள் பாஸ்டர். நான் அதாவது உங்கள் பாடல்கள் அநேகமா நான் கேட்டிருக்கிறேன். உண்மையில அதிலே நான் புரிந்து கொண்டதும் ஒரு ஆராதனைக்கு ஏற்ற ஒரு பாடலாகவும் இருக்கிறதோடு அதிலே ஒரு ஆறுதலும் கிடைக்கிறது. அது உண்மைதான் இல்லையா பாஸ்டர்? அதனால்தான் அப்படி வைத்தீர்களா பேரை? அது அதனுடைய பின்னணி அது ஒரு பெரிய ஒரு கதை. அதை சொல்லணும்னா அனைக்கருக்கு வேடிக்கையா இருக்கும். அதாவது நாங்க அந்த 15 வயதுல அந்த அனுபவத்தை, ஆண்டவருக்குள்ள வர்ற அனுபவத்தை பெற்றுகிற அந்த நாட்கள்ல நான் என்னுடைய மூத்த சகோதரர்கள் 2 பேரும் சேர்ந்து வீட்டுல அப்போ பாட்டு பாடுவோம். சும்மா அப்படியே மியூசிக்லாம் ஒண்ணும் கிடையாது, இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் கிடையாது. ஆனா வீட்டுல உள்ள பாத்திரங்களை எல்லாம் எடுத்து வச்சு தாளம் மாதிரி போட்டு அப்படி நல்லா பாட்டு பாடுவோம். அப்போ என்ன செய்வோம்னா, ஒரு அன்னைக்கு இந்த கேசட் உண்டு, டேப் ரெக்கார்ட்ல போடுற கேசட், அதுல வந்து அப்போ விளையாட்டா நாங்க என்ன செஞ்சோம்னா
அப்பவுமே இந்த கேசட்ல பாடல்கள் பதிவும். நான் வந்து ஏதோ கேசட் இந்த கேசட் வந்து ஏதோ வெளியே பெரிய ரிலீஸ் ஆகுற மாதிரி அப்பவுமே அதுல பேசுவேன். இந்த ஆராதனை ஆறுதல் கீதங்கள் வெளியிடுவதன் மூலம் நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். விளையாட்டா அன்னைக்கு நாங்க செய்த காரியத்தை ஆண்டவர் பல வருடங்கள் கழித்து அதே பேர்ல இன்னைக்கு அத உலகம் முழுவதும் ஆண்டவர் அந்த செய்திகளை கொண்டு வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். விளையாட்டா இதோட செய்ததை கூட ஆண்டவர் அன்னைக்கு அவருடைய காரியத்தை அதை பார்த்து அதை கனப்படுத்தி இருக்கிறத நினைக்கும் போது இப்பவும் எனக்கு ஒரு பெரிய வேடிக்கையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. ஆமென். நிச்சயமா அது விளையாட்டாக எண்ணினாலும் பாஸ்டர் மேல அதிலே அப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பிரயாசம், ஒரு ஒப்பு கொடுத்தல், ஏதோ அது சில வேளைகளே நல்லதோ கெட்டதோ என்று தெரியவில்லை என்றாலும் அதிலே ஒரு பிரயாசம் இருந்தது இல்லையா பாஸ்டர்? நிச்சயமாக கர்த்தர் அப்படியாக தனக்கென்று அதாவது விட்டு கொடுத்து மேல அந்த அவர் உள்ளான மனுஷனை உள்ளான இருதயத்தை காண்கிற தேவன். எங்களுடைய உள்ளத்திலே என்ன எப்படியான ஒரு வாஞ்சை, எப்படியான ஒரு தாகம் இருக்கிறது என்பதை காண்கிற தேவன். நிச்சயமாக இன்றைக்கு பெரிதான உலக அளவிலே உண்மையில அநேகர் கேட்டு ஆறுதல் அடையத்தக்கதாய் ஆராதிக்கத்தக்கதான ஒரு இசை தொகுப்பை இதுவரைக்கும் வெளியிட்டு கொண்டிருக்கிறீர்கள். அருமையாக கர்த்தர் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறார். பாஸ்டர், அதாவது உங்களுடைய இந்த இசை தொகுப்புகளை நீங்கள் தான் மட்டும் படிப்பீர்களா அல்லது வேறு தேவ மனுஷர்கள் அல்லது உலகத்திலே பாடல்களை படிக்கிறவர்கள் படிப்பார்களா? அதாவது என்னுடைய நான் தான் பாடிக்கிட்டு இருந்தேன் முதல்ல. 4வது பாகத்துல இந்தியால தஞ்சாவூர்ல, தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல ஜெசிந்தான்னு ஒரு சிஸ்டர் உண்டு. அவங்க எங்களுடைய 4வது பாகத்துல 2 பாடல் பாடினார்கள். அதற்கு அப்புறம் வந்து என்னுடைய மூத்த சகோதரருக்கு திருமணம் ஆச்சு. அவங்க தங்கச்சி மடம் ராமேஸ்வரம் பகுதியை சார்ந்தவங்க. அவங்க வந்து நல்ல பாடக்கூடியவங்க, நல்ல நல்ல அதே அந்த ஜெசிந்தா சிஸ்டர் அவங்க எல்லாம் எப்படி பாடுவாங்களோ அதே போல நல்லா பாடுகிற நல்ல கிருபைகளை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருந்ததுனால அந்த 5வது பாகத்துல இருந்து இந்த 10வது பாகத்து வரை நாங்க இருவர் தான் பாடிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையில அதாவது நீங்களே ஆண்டவர் பாடல்கள் வரிகளை தரும் பொழுது அதற்கு ராகத்தை ஆண்டவர் தரும் பொழுது அங்கே இசையை கோத்து நீங்க படிக்கும் பொழுது அந்த உணர்வுகள் நல்ல முறையாக வெளிவரும் இல்லையா பாஸ்டர்? நிச்சயமா பாஸ்டர், அதாவது இன்றைக்கு நாங்கள் எவரையும் குற்றப்படுத்தோ பரியாசம் பண்றது இல்லை. அதாவது தேவனுடைய பிள்ளைகள் பாடல்களை படிப்பதற்கும் உலகத்திலே சினிமாக்களிலே படிக்கிறவர்கள் அதாவது தேவனுடைய பாடல்களை படிப்பதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு என்று நீங்கள் உணர்கிறீங்க? அதுல வந்து எப்படின்னா ஒரு ரசனை இருக்கலாம். உலக மக்கள் கிறிஸ்தவர்களை பாடுறதுல ஒரு ரசனை இருக்கலாம். ஆனா கிறிஸ்தவை அறிந்தவர்கள் பாடுகிறதுல ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கும். ஆமென், ஆமென். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இதுல ரசிக்கலாம், இதுல வந்து இந்த பாடலோட நம்ம இணைந்து அந்த வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை அந்த பாடலுக்கு அது ஒன்றாகி போய்விடும். இதுதான் 2 தான். அதுல வேணா இனிமையாய் பாடக்கூடியவர்கள், நன்றாக சங்கீத கற்றவர்கள் நல்லா பாடலாம். அதுல ரசனை வேணும்னாலும் இருக்கலாம். ஆனால் அது இதயத்தை தொடக்கூடியதாகவோ இருக்காது. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அது ஒரு ஞானம், சங்கீத ஞானம் இல்லாட்டாலும் சரி, ஞானம் இருந்தாலும் சரி, சாதாரணமா அவங்க பாடுறதுல தேவ கிருபைய, தேவ பிரசன்னத்தை பார்க்கலாம். இதுதான் பெரிய உண்மைதான் பாஸ்டர். என்னென்று சொன்னால் நீங்க சொன்னது போல நாங்களும் பல இசை தொகுப்புகளை நாங்கள் எங்களுடைய வானொலியிலே ஒளிபரப்பு செய்கிறோம். உண்மையா தேவனுடைய பிள்ளைகள் படிப்பதற்கும் மற்றவர்கள் படிப்பதற்கு நீங்கள் சொன்ன அந்த வித்தியாசத்தை தான் உண்மையில ஒவ்வொருவரும் ஆவிக்குள்ளாக நாங்கள் பார்ப்போம் என்றால் அதுதான் வித்தியாசம். தேவனுடைய பிள்ளைகள் படிக்கும் பொழுது ஒரு அபிஷேகம் அதில் இருக்கிறதை உணர்ந்து கொள்ளலாம். உண்மையில மற்றவர்கள் படிக்கும் பொழுது அதில் ஒரு ரசனை, நன்றாக சங்கீதம் படித்த ஒரு அந்த திறமைகள் வெளிப்பட்டிருக்கும் ஒழிய ஆனா அபிஷேகம் இருக்காது. உண்மையில அது நல்ல ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஊழிய வாழ்க்கையிலே பாஸ்டர், அதாவது நீங்கள் பாடல் இசை தொகுப்புகளை வெளியிட்டும் இருக்கிறீர்கள், மற்றும் ஊழியங்களையும் செய்து கொண்டு வருகிறீர்கள். இந்த ஊழிய பணிகளுக்குள்ளே இது எப்படியான பாடுகள், நெருக்கங்களை, அதாவது பல பாடுகள் நிச்சயமாக வந்திருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்க மற்றவர்களும் கர்த்தருக்குள்ள இப்படியான பாடுகள் வந்தாலும் தேவனுக்குள்ளாக நாங்கள் நிலைநிற்கவனும், அப்பொழுது தேவன் உயர்த்துவார் என்று சொல்லத்தக்கதான பாடுகள், நெருக்கங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்திருக்கா பாஸ்டர்?
எனக்கு வெளி பிரச்சனைகள், போராட்டங்கள், அந்த மாதிரி பாடுகள்னு எனக்கு சொல்றதை விட சரீரத்துல எனக்கு அதிகமான பலவீனங்கள், ஊழியத்தை செய்வதற்கு போவதற்கு முன்பாகவும் சரி, போய்கொண்டிருக்கும் போதும் சரி, பலவிதமான சோர்வுகள், சரீரத்தின் களைப்புகள், காரியங்கள் அது என்னை மிகுதியாகவே அதை பாதிக்கும். ஆனாலும் அந்த ஒவ்வொரு ஊழியத்திலேயும் அந்த சரீர களைப்புகளை மேற்கொள்ளும் தெய்வ பிரசன்னம் ஊழியத்தை அவர் மகிமையாய் ஒவ்வொரு காரியத்திலையும் மாற்றி தருவதை பார்க்கும் போது அது ஒவ்வொரு காரியத்தையும் என் வாழ்க்கையில அதை மறக்க முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தருக்கு பாடுகள் அது வித்தியாசமான இருக்கும். சில பேர் அடிக்கப்படுவார்கள், ஒடுக்கப்படுவார்கள். சில பேருக்கு இப்படிப்பட்ட காரியங்கள், நிந்தனைகள், பேச்சுக்கள், அவமானங்கள். என்னுடைய வாழ்க்கையிலே சரீரத்துக்கு அடுத்த காரியங்கள்ல எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் அவருடைய கிருபையால இதுவரை அவருடைய சேவை செய்ய அவர் எனக்கு பலன் தருகிறார், இனியும் தருவார் என்று விசுவாசிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமாக பாஸ்டர், உண்மையில நீங்க சொன்னது போல உங்களுடைய சரீரத்திலே தான் உங்களுக்கு பாடு இருக்கிறது. என்னன்னு சொன்னால் போலியோவினால பாதிக்கப்பட்டது நிமித்தம் உங்களுடைய சரீரங்கள் இன்னும் சில, அதாவது தூர பயணங்கள் செல்லும் பொழுது உண்மையில சில சரீர களைப்புகள், நோவுகள் இப்படியாக பலது இருக்கும். நிச்சயமாக அதனாலே என்றால் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு கூட தடைகள் வரலாம், அல்லது எங்களுக்குள்ளேயே ஒரு இது இன்றைக்கு வேண்டாம் என்ற ஒரு அந்த எண்ணங்கள் கூட வரலாம். ஆனாலும் நீங்க சொன்னது போல கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து பலத்தை தந்து கர்த்தருடைய ஊழியத்தை இந்த நாட்களிலும் செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று ஒரு ஊழியத்துக்கு நான் போகும்போது அப்படிதான் நான் டேட் கொடுத்தாச்சு. நான் மறுநாள் அங்க போகணும். ஆனா அதுக்கு முந்தின நாள் எனக்கு சரீரத்துல காய்ச்சல் வந்துட்டு நான் மறுநாள் சாயங்காலம் அங்க போகணும். காலை மறுநாள் மதியம் வரை எனக்கு நல்ல காய்ச்சல் ஆயிட்டு, அப்ப என்னுடைய தாயார் கூட சொல்றாங்க, வேண்டாம் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனாலும் நான் ஆண்டவருடைய ஊழியத்தை என்னுடைய பலவீனங்களை காட்டிலும் அதிகமா நேசிக்கிறதுனால இல்ல நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த சர்ச் போய் நான் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு மேடைக்கு போன உடனே நான் ஒரு செய்தி ஆயத்தம் பண்ணிட்டு போயிருக்கிறேன். ஆனா அந்த மேடைக்கு போன உடனே ஆண்டவரின் உள்ளத்துல இன்னொரு காரியத்தை உணர்த்துகிறார். நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்கிறத குறித்து பேசும்படி உணர்த்துறாரு. நான் அந்த வார்த்தைய பேசும்படி எடுக்கிறேன். ஆண்டவர் அந்த இடத்திலேயே ஒரு புது பாடல் கொடுக்கிறார். அது அநேகருக்கு ஆசீர்வாதமான பாடல். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே, கலக்கம் இல்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. யெகோவாயீரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவாயீரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். இந்த பாடலை கொடுத்தார். இந்த பாடலை பாடுற ஒவ்வொரு இடத்துலயும் ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கிறத பார்க்க முடியுது. நிச்சயமாக பாஸ்டர், உண்மையில ஏனென்றால் அந்த இயலாமையிலும் கர்த்தருக்கு என்று நாங்கள் எப்படி பிரயாசப்படுகிறோம் அல்லது எப்படி நாங்கள் ஓடுகிறோம் என்பதை கூட கர்த்தர் எங்களுக்குள்ளே ஒரு சோதனையாக, ஒரு பரீட்சையாக கூட பார்க்கும்படியாக கூட வைப்பார். உண்மையில உங்களுடைய இந்த அனுபவம் கூட அந்த 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 பாடலை கர்த்தர் தந்தது மாத்திரமல்லாமல், அந்த உங்களுடைய இயலாமையிலே அந்த இடத்திலே போகும் பொழுது தேவன் இந்த பாடலை தந்தது மாத்திரமல்ல, அநேகர் இந்த பாடல் மூலமாய் தங்களுடைய இயலாமையிலும் தேவனுக்கென்று எழும்பும் பொழுது தேவன் பலப்படுத்துவார் என்ற அந்த அருமையான வரிகளை கொண்ட பாடலை படித்து அநேகருக்கு பலனை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் பாஸ்டர். நிச்சயமாக உண்மையில இப்படித்தான், அதாவது இந்த பாடல்கள் உண்மையில உங்களுடைய ஒவ்வொரு நான் உங்களுடைய 10 பாகங்களும் என்னிடம் இருக்கிறது, நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். உண்மையில அந்த பாடல்கள் ஒவ்வொரு வரிகளும் ஒரு ஆறுதலை கொடுக்கிறது, பலத்தை கொடுக்கிறது. ஒரு இக்கட்டான நெருக்கமான சூழ்நிலைகள்ல கூட அந்த பாடல்களை கேட்கும் பொழுது ஒரு உள்ளத்திலே தேவனுக்குள்ளான ஒரு சமாதானங்கள் வருவதை கூட நான் உணர்ந்திருக்கேன். நேர்கள் நிச்சயமாக உங்களுடைய பாடல்களை அநேகர் கேட்டிருப்பார்கள். அப்படியான அந்த அனுபவங்களுக்கூடாக தேவனுக்குள்ளான ஒரு சமாதான, சந்தோஷ, ஒரு ஆறுதலான அந்த அனுபவங்களுக்கூடாக கடந்து சென்றிருப்பார்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன் பாஸ்டர். ஆமென், ஆமென், ஆமென்.
ஆம் பாஸ்டர், நீங்கள் உங்களுடைய இயலாமையிலே கர்த்தருக்காக நீங்கள் ஓட வேண்டும், இன்னும் வைராக்கியமாய் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு யாராவது தேவனுக்குள்ளாக ஆவிக்குரிய வாழ்க்கையில யாராவது முன்மாதிரிகளாக இருந்தார்களா பாஸ்டர்? எனக்கு அதாவது என்னுடைய உள்ளத்துல நான் என்னைக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு நோக்கத்தோட தான் என்னை படைத்திருக்கிறாருங்கிற ஒரு தெளிவை எனக்குள்ள கொடுத்தாரு. எந்த ஒரு மனுஷன் உண்டாக்குகிற எந்த ஒரு சின்ன பொருளாகட்டும் அது ஒரு நோக்கம் இல்லாம மனுஷன் உண்டாக்குறதே இல்லை. அது ஒரு மைக்கா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, மனுஷன் உண்டாக்குற எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு நோக்கம் இருக்குன்னா, அப்போ சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை இந்த வீல் சேர்ல உட்கார்ற மாதிரி படைச்சிருக்காருன்னா அது ஒரு நோக்கம் இல்லாம படைக்கல அப்படிங்கறத நான் அறிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். அதனால இந்த நிலையில நான் ஆண்டவருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறதான் என்னுடைய உள்ளத்துல வாஞ்சையாயிட்டு இரவு பகல் என்னுடைய தாகம் எல்லாம் என் வாழ்க்கையில அவர் மகிமை அடையணுங்கிறது எனக்குள்ள ஒரு பெரிய அது ஒரு ஏக்கமா தாகமாயிட்டு. எப்படியா பல மாநிலங்களுக்காக ஜெபம் பண்றதுக்கெல்லாம் ஆண்டவர் அந்த நாட்கள்ல தான் எனக்குள்ள ஒரு உணர்வெல்லாம் கொடுத்து ஜெபிக்க வைத்தார். அப்படியே நான் அந்த காரியங்கள்ல ஆண்டவரை பற்றி கொள்ள உதவி செய்தார். அந்த நாட்கள்ல எனக்கு ரொம்ப தூண்டுதலா இருந்தது ஜோனி எரிக்சன் அப்படிங்கிற ஒரு அம்மாவுடைய வாழ்க்கை சரிதை நீங்க அறிந்திருப்பீங்க, அநேகர் அறிந்திருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை படுத்த படுக்கையிலே இருக்க நேர்ந்தது. நல்லா நடத்திக்கிட்டு இருந்தவங்க. ஆனாலும் அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி அவங்கள எந்த நிலையில எடுத்து உபயோகப்படுத்தினாருங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகம் முற்றுதலா இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த கர்த்தருக்குள் நித்திரையடைந்த அருமையான பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர், இவங்களுடைய வாழ்க்கையின் காரியம் எனக்கு ரொம்ப ஒரு உந்துதலா இருந்தது. மாத்திரமல்ல, நம்ம சாரால் டக்கர் அவங்களுடைய சாட்சி, 3 பேருடைய காரியமும் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆண்டவர் ஒரு உந்துதல் தான். எனக்கு இந்த ஆவிக்குரிய உலகத்துல இவங்களை ஆண்டவர் எனக்கு உணர்த்தி என்னை உற்சாகப்படுத்தினாங்க. உண்மைதான் பாச. என்னன்னு சொன்னால், நீங்க சொன்னது போல ஆரம்பத்திலிருந்தே ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஒரு வைராக்கியத்தையும் தேவனுக்குள்ளாக ஒரு பலத்தையும் தந்து கொண்டு இருந்தாலும், இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ மனுஷர்கள் கூட எங்களுக்கு இன்னும் தேவனுக்குள்ளே வாழ முடியும், தேவனுக்குள்ளே ஓட முடியும் என்ற இந்த பூமிக்குரிய வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷர்களை கூட கர்த்தர் எங்களுக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் சொன்னீர்கள். உண்மையில உங்களை வைத்து கூட இன்றைக்கு அநேகர் தாங்கள் என்ன செய்கிறோம் என்று நிதானித்து பார்ப்பதற்கு கூட இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் வைத்திருக்கிறார் பாச. என்றால் இன்றைக்கு பாருங்கள், நீங்கள் இப்படியான நிலைமையிலும் எப்படி கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறீர்கள். கர்த்தருக்கென்று இன்னும் ஓட வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யம் விஸ்தாரமாக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய ஜனங்கள் இன்னும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய இயலாமையிலும் கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறீர்கள் என்று சொல்லி மற்றவர்கள் நிதானித்து இன்னும் தேவனை நோக்கி பார்ப்பதற்கு கூட இன்றைக்கு அநேகருக்கு ஏதுவா இருந்து கொண்டிருக்கும் இல்லையா பாஸ்டர்? ஆமென், ஆமென். நிச்சயமாக உண்மையாக நாங்கள் ஒவ்வொருவரும் இப்படியாக கர்த்தருக்குள்ளேயாக நாங்கள் ஒரு தேவனுடைய அந்த தரிசனத்தோடு தேவனுக்குள்ளாய் வாழ்கிற மனுஷர்களையும் பார்த்து நாங்கள் நடப்போமா இருந்தால் இன்னும் ஒரு உற்சாகத்தை கர்த்தர் தந்து வழி நடத்துவார் இல்லையா பாஸ்டர்? ஆமென், ஆமென், ஆமென். ஆமா பாஸ்டர், ஆராதனை ஆறுதல் கீதங்கள் 10 வரைக்கும் வெளியிட்டிருக்கிறீர்கள். இதிலே நீங்கள் அதாவது சிலர் உங்களிடம் தொலைபேசி வாயிலாக அதிகமாக கதைத்திருப்பார்கள் பாஸ்டர், இந்த பாடல் என்னை மிகவும் தொட்டது, நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை அல்லது ஏதோ ஒரு என்னை மாய்த்து கொள்ளத்தக்கதாக அல்லது தற்கொலைக்கு போகத்தக்கதாக நான் இருந்த இந்த பாடல் என்னை மிகவும் பலப்படுத்தியது என்ற சாட்சிகளை உங்களிடம் யாராவது கூறியிருக்கிறார்களா பாஸ்டர்? என்னுடைய வாழ்க்கையில அதாவது நிறைய உடைந்து போன, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில தோய்ந்து போனவர்கள் அவர்கள் இந்த பாடல் மூலம் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையே நம்ம வேண்டாம், நம்ம வாழவே வேண்டாம், ஆண்டவருக்காக நினைத்தவர்கள் கூட என் நேசர் நீர்தானையா அப்படிங்கிற பாடலை கேட்கும் போது ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நிறைய காரியங்களை நான் சொல்ல முடியும். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக மாத்திரமே பல தேசங்கள்ல இருந்து கூட என்னோட கூட குறிப்பா அந்த நேசர் நீர்தானையா, என் வாழ்வின் ஆனந்தம் நீரே போன்ற பாடல்கள் அது அநேகரை, அதாவது ஒரு
நடக்கவே முடியாத படுத்த படுக்கையில இருக்கிற ஒரு பிரதர் கூட வாழ்க்கையே என்ன அவ்வளவுதான், விரக்தி ஆயிட்டோம், இனி என்ன நம்ம வாழ்ந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த பாடல் என் வாழ்வின் ஆனந்தம் நீரே அந்த பாடல் ஆண்டவர் கேட்க செய்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து நீயும் வாழ முடியும், உனக்கு போல இப்படிப்பட்ட ஒரு சகோதரன் அந்த பாட்டை பாடுறாரு அப்படின்னு என்னோட அவங்க தொடர்பு கொண்டதெல்லாம் அநேக காரியங்கள் உண்டு. ஆமா, எல்லாமே அவர் கர்த்தர் செய்கிறார், அதுல நம்ம மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. கர்த்தர் கொடுத்த பாடல் கர்த்தர், அதன் மூலம் அவர் யாரை தொட வேண்டுமோ ஜனங்களை, வாலிபர்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அதனால என்னுடைய அதிகமாகவே என்னுடைய கூட்டங்கள்ல உங்களை குறித்தோ உங்க காரியங்களை குறித்தோ சொல்ல மாட்டேங்கீங்களேன்னு கேட்பாங்க. நான் அதை விரும்புவது இல்லை, அதை விரும்புவது எனக்குள்ள அது வரவும் செய்யாது. ஏனென்றால் நம்முடைய அழைப்பும் நம்முடைய காரியமும் சிலுவையை குறித்து கர்த்தரை குறித்து ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டும். அந்த இடத்துல வர்ற ஜனங்கள் தேவ பிரசன்னத்தை உணர வேண்டும், அவர்கள் தேவ வார்த்தையை பெற வேண்டும். இந்த ஒரு நோக்கத்தோடையே நம்முடைய பயணத்தை தொடர்வதனால வருகிற எல்லா மேன்மை பாராட்டுக்கள் புகழ்ச்சிகள் எல்லாம் அவர் ஒருவருக்கு தான் சொந்தம். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அது சொல்லும் போது அதை அந்த நேரத்துல ஆண்டவருக்கு மகிமை, அவ்வளவுதான். அப்படியே நிச்சயமா பாச, உண்மையில அருமையான நல்ல ஒரு பதிலை சொல்லி இருக்கிறீர்கள். உண்மையில பல தேவ பிள்ளைகள் இதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் தேவனுக்கே அது மகிமை. ஏனென்றால் உண்மையில அவர் தருகிற பாடல் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் உங்களை கர்த்தர் வைத்து நடத்துகிறார் என்று அப்படி நினைத்தால் தான் இப்படியான சொல்லுவதற்கும் கூட அந்த எண்ணங்கள் வரும். இன்றைக்கு பயங்கரமான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய பிரகாரமாக கூட இன்றைக்கு எப்படியெல்லாம் காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலும் கர்த்தருக்காக கர்த்தரே மகிமைப்பட வேண்டும், அந்த சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்குள்ளாக பாடல்களை படிக்கிறது மாத்திரமல்லாமல் ஆராதனைகளை நடத்தி தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து ஜனங்களை இன்னும் தேவனுக்குள்ளாக ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். பாஸ்டர், நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது இந்த ஆராதனையை நீங்கள் அதிகமாக பல சபைகளிலே நீங்கள் ஆராதனை வேலையை நடத்தி இருப்பீர்கள். இந்த ஆராதனையிலே பாஸ்டர், இந்த பாடல்களினுடைய ஒழுங்கு எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், இப்ப உதாரணத்துக்கு சில வேளைகளில் ஆர்ப்பாட்டத்தோடு ஆராதனைகள் ஆரம்பித்தாலும் முடிவிலும் கூட ஆர்ப்பாட்டத்தோடு தான் முடியும். ஒரு அர்ப்பணிப்போடு முடியத்தக்கதாக அப்படி இருக்க வேண்டும் அல்லவா? அது அந்த ஒழுங்குகள், உதாரணமாக ஒரு 5 பாடல் என்று சொன்னால் எப்படியாக முதலாவது என்ன பாடல் படிக்க வேண்டும், அப்படி அந்த ஒழுங்கை சொல்ல முடியுமா பாஸ்டர்? அதாவது நம்ம ஆர்ப்பாட்டம்ங்கிறத விட ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுவது தவறு கிடையாது. ஆமாம் ஆமாம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த சங்கீதத்துல வாசிக்கிறோம், நம்முடைய பலனாகிய கர்த்தரை கம்பீரமாய் பாருங்கள். அப்போ நம்முடைய முழு பலன், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் நல்ல பலத்தோட சப்தமா கர்த்தரை ஆவியில் நிறைவோட பாடுறது அது தவறு கிடையாது. ஆனா அது வெறும் கூச்சலாய் மாறிடக்கூடாது. ரொம்ப அது ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பயபக்தி இல்லாததா மாறிடக்கூடாது. வேதம் தெளிவா சொல்றது, பயத்துடனே களி கூறுங்கள், நடுக்கத்துடனே கர்த்தரை சேவிங்கள். பயம் இருக்கிற இடத்துல களி கூற முடியாது, பயம்தான். ஆனா வேதம் எப்படி சொல்லுதுன்னா பயத்துடனே களி கூறுங்கள். அதனால இந்த நம்ம என்னதான் ஆர்ப்பரித்து நல்லா பாடினாலும் அந்த தெய்வ பயம் அப்படிங்கறத ஆண்டவருக்குரிய மரியாதை, கனம், அந்த அவர் புகழ்ச்சிக்குரியவர், ஒருவர் சேரக்கூடாத ஒளியில் வாசமா இருக்கிற பரிசுத்தர் அப்படிங்கிற அந்த தன்மையை நம்ம மறந்துடக்கூடாது. அந்த இதை மறந்துட்டோம்னா நம்முடைய ஆராதனையின் அந்த பாடல்கள் ஆர்ப்பரித்து பாடுறது எப்படி மாறிடுதுன்னா அது ஒரு ஆர்ப்பாட்டம். ஆமா, ஆர்ப்பாட்டம் அப்படிங்கும் போது அது பலவிதமான காரியங்கள் அது உள்ளே நுழைந்து விடுகிறது. அதனால முதல் 3 பாடல்கள் நல்ல உற்சாகமான பாடல்களை, ஜனங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி நல்ல கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்துக்கு நன்றி சொல்லி நல்ல பாடல்களை பாடிவிட்டு அவர் நல்லா துதித்து ஆராதிச்சுட்டு முடிவு இல்லை வரும்போது ஒரு 2 பாடல் ஆண்டவரை ஆராதிக்கிறது. துதித்தல் என்பது அவரை குறித்து பாடுவது, ஆராதனை என்பது அவரையே பாடுவது. ஆமா, அவரையே பாடும்போது நம்மளை அர்ப்பணித்து அவருடைய முகத்துக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை வச்சு பார்ப்பது, இப்படி நம்மளை ஒப்பு கொடுத்து இப்படித்தான் ஆராதனையின்
ஒரு முடிவு இருக்க வேண்டும். பிரகாரத்துல மகிழ்ச்சியோடும் புகழ்ச்சியோடும் நுழைகிற நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது அங்க ஒரு பேரமைதி, ஆண்டவருடைய சமூகத்தை பார்க்க மிகுந்த பயபக்தியோட அங்க நம்ம ஒண்ணுமே பேச முடியாது. அவருடைய சமூகம் தான் நம்மள அளவில்லாமல் நிரப்பி அவரை ஆராதிக்க வைக்கும். இந்த இது கட்டாயமா நம்முடைய சபைகள்ல இருக்க வேண்டும். ஆர்ப்பரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவது பயத்துடனே உண்மையான உள்ளத்துடனே இருக்கணும். அதே நேரத்துல ஆராதனை என்பது அவரை பார்த்து நம்முடைய 2 வகை பாடல்களும் மிக அவசியம். ஆமே நிச்சயமா. ஏனென்றா பாசர் நீங்க சொன்னது போல நாங்கள் ஆராதனை என்பது ஆர்ப்பரிப்பு, தேவனை ஆர்ப்பரித்து அவரை மகிமைப்படுத்தி அந்த பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே செல்லும் பொழுது எப்படியாக செல்ல வேண்டும், அதே போல அந்த பாடல்களும் இருந்து அப்படியாக ஜனங்கள் அப்படியாக அந்த ஒரு உணர்வோடு தேவ பிரசன்னத்தோடு கடந்து செல்லத்தக்கதாக உண்மையில இப்படியான ஒரு ஆராதனை பாடல்களை நிச்சயமாக எடுத்து ஒவ்வொரு சபைகளிலும் படிக்க வேண்டும். அதுதான் உண்மையில ஒரு நல்ல ஒரு ஆராதனையாக ஜனங்கள் தேவனை கிட்டி சேரவும் தேவனோடு இன்னும் அந்த ஒரு உறவாடத்தக்கதாக அவரை இன்னும் பற்றி கொள்ளத்தக்கதா அந்த பிரசன்னத்தினால் மூழ்கத்தக்கதாக இருக்கும் இல்லையா பாஸ்டர்? அதான் அந்த வசனத்தை சங்கீதக்காரன் அழகா 2வது அதிகாரம் 11வது வசனத்துல சொல்ற, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஒவ்வொரு ஆராதனை தலைவர்களுக்கும் அந்த ஒரு வசனம் நடத்துகிறவர்கள் அதை நம்ம கருத்துல கொண்டிருந்தோம்னா தெளிவா நம்ம நடத்துகிற ஆராதனைகளும் அது ஒரு பயபக்தி நிறைந்ததா மாத்திரமல்ல, அது நம்மள பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள கொண்டு போவதற்கும் அது ஏதுவா இருக்கும். நிச்சயமா பாஸ்டர். என்றால் உண்மையில நீங்க சொல்லும் பொழுது அநேகருக்கு அது பிரயோஜனமா இருக்கும். அநேகர் கேட்டு தங்களை இன்னும் நிதானித்து ஆராதனை நடத்துகிறவர்களுக்கும் கூட இது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஏனென்றால் சில வேளைகளை அறியாமல் இருக்கலாம். இந்த நாளிலும் கூட அறிந்து நாங்கள் எப்படி ஆராதனைகளை நடத்துகிற நாங்கள் எப்படி பாடல்களை எடுக்க வேண்டும், எப்படியாக ஜனங்களை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தேவனோடு இன்னுமாக அவரோய்க்கென்று ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்து அர்ப்பணித்து விடத்தக்கதாக அப்படியாக ஜனங்களை நடத்த வேண்டும் ஆராதனைக்குள்ளே என்பதை அருமையாக சொல்லியிருந்தீர்கள். நன்றி பாஸ்டர். உங்களுடைய பாடல்களை நான் ஆரம்பத்திலே கேட்கும் பொழுது, நீங்கள் படித்த அந்த பாடல்களை ஆரம்பத்திலே கேட்கும் பொழுது ஃபாதர் பெர்க்மன்ஸ் குரலை போலவே இருந்து நாங்கள் குடும்பமாக வாகனத்திலே போகும் பொழுது இது ஃபாதர் பெர்க்மன்ஸின் பாடல் மாதிரி இருக்கின்ற, ஆனால் இசைத்தொகுப்பை பார்த்தால் வேறு எங்களுடைய பேர் இருந்தது. நீங்கள் ஃபாதரோடு நீங்கள் எப்படி நெருக்கமாக அந்த ஃபாதரோடு அது அப்பாவுடைய அந்த ஐக்கியம் ஃபாதருடைய ஆரம்ப கால ஊழியத்திலிருந்து இன்னைக்கு வர ஃபாதர் அவர்கள் நம்முடைய குடும்பத்தோடு எங்க அப்பா அம்மாவோடு சகோதரர்களோடு எங்களோட நல்ல ஒரு ஐக்கியத்துல ஒரு ஆவிக்குரிய தகப்பனா எங்களுக்கு இருந்து எங்களை அவர்கள் கர்த்தருடைய கிருபையினாலே கண்காணித்து வருகிறார்கள். என்னுடைய அந்த அந்த அதாவது அதை வெளிப்படையா நான் சொல்றேனே, சில பேர் கூட என்கிட்ட தேவை, அதாவது சில பேர்னு சொல்றதை விட குறிப்பிட்ட ஒரு ஒரு ஊர்ல இருந்து என்கிட்ட கேட்டாங்க, நீங்க ஃபாதர் மாதிரியே பாடுறீங்க, ஏன் ஃபாதரை காப்பி அடிக்கீங்களான்னு கேட்டாங்க. ஆமா, நான் அவங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு பதில், காப்பி அடிக்கலாம், காப்பி அடிக்கிறது நிறைய நடக்கு, ஆனா காப்பி அடிச்சா ஒன்ன கண்டுபிடிச்சிடலாம், அபிஷேகம் வெளிப்படாது, அபிஷேகம் வெளிப்படாது, கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. ஏன் எனக்குள்ள, அதாவது ஏன் அவங்களுடைய வாய்ஸ போல எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு நானா யோசித்து கொண்ட ஒரு காரியம், என் சிறு வயதுல, அதாவது ரட்சிப்பின் அனுபவத்தை பெறதுக்கு முன்னாடியே அவர்களுடைய பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். அந்த நாட்கள்ல அவங்க பாடலை தவிர வேற எந்த கிறிஸ்தவ பாடல்களையும் நான் விரும்ப மாட்டேன். அந்த அளவுக்கு அந்த நாட்கள்ல அவர்களுடைய பாடலை கேட்பது, அதோடு பாடிக்கொண்டே இருப்பேன். ஒருவேளை அதை நான் யோசித்தேன், ஒருவேளை அதை பாடிக்கிட்டே இருந்ததுனால அப்படி நான் என்னுடைய குரல் மாறிட்டோ என்னவோ எனக்கு தெரியல. அது ஆண்டவர் கொடுத்த கிருபை. நிச்சயமா பாஸ். அதான் நீங்க சொன்னது போல, அதாவது நாங்கள் கொப்பி அடிச்சாலும் அதிலே ஒரு அபிஷேகம் இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியம் இல்லையா? அது அப்படி அல்ல. உண்மையில உங்களுடைய பாடல் வரிகளே அதாவது ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்,
கர்த்தர் உங்களுக்கு தருகிற அந்த பாடல் வரிகள், இசைகள் எல்லாம் வித்தியாசமான குரல், இப்படியாக எத்தனையோ விதமாக சிலர் படிக்கலாம். ஆனால் உண்மையில உங்களுடைய நீங்கள் படிக்கும் பொழுது அதிலே பாடல் வரிகளும் அந்த அபிஷேகம் அதிலே வெளிப்படுவதை ஜனங்கள் உணர வேண்டும். நீங்கள் சொன்னது போல அவரோடு இருக்கிற அந்த ஐக்கியம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் போலியான காரியத்துக்கு ஒருபோதும் துணை நிற்க மாட்டார். உண்மைதான் நிச்சயமா. அருமையான நல்ல காரியங்கள் என்ற ஜனங்கள் சில வேளைகளில் ஒருவருடைய கதையை கேட்டு இவர் இப்படித்தான் என்று நடக்கிற ஜனங்களும் உண்டு. ஆனால் இப்படியான இந்த ஒரு வெளிப்படையான இப்படியான பேட்டிகளை கேட்கும் பொழுது உண்மையில இன்னும் தேவனுக்குள்ளாக உங்களுடைய பாடல்களை இன்னும் தேவனுக்குள்ளாக கேட்டு அந்த அபிஷேகத்தினால் நிரம்பத்தக்கதாகவும் அதை நல்லபடியாக அதை தங்களுடைய ஆராதனைகளிலோ ஜெபங்களிலோ படிக்கவும் ஏதுவா இருக்கும். இது அதான் நீங்க சொன்னது போல இது உங்களுக்காகவோ அல்லது உங்களுடைய குடும்பத்துக்காகவோ இந்த ஊழியத்தை செய்யாமல் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு செய்வதனால் இதெல்லாம் நாங்கள் விவரித்து சொல்ல வேண்டும் என்று அல்லானாலும் ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவாக இவைகளை நாங்கள் பேசுகிறோம் இல்லையா பாஸ்டர்? ஆமே நிச்சயமாக. ஆமேன். ஆமா பாஸ்டர், அதாவது இசை இதிலே கூட அதிக ஆர்வம் இருக்கிறபடினாலே இந்த நாட்கள்ல கிறிஸ்தவ பாடல்கள் கூட வித்தியாசமான இந்த ரேப் மியூசிக் இப்படியாக சிலர் வந்து அந்த ரீமிக்ஸ் பண்றார்கள் பழைய பாடல்களை எடுத்து. அது சில வேளைகளில் அதாவது வயது வந்தவர்களுக்கு அல்லது வயது வந்த தேவனுடைய மனுஷர்களோ தேவனுக்குள்ளே வாழ்கிறவர்களுக்கு அது பிடிக்குதில்லை. ஆனால் இளைஞர்களுக்கு அந்த பாடல்கள் பிடிக்கிறது. நடுத்தரமான வயதானவர்களுக்கு சில வேளைகளில் சில பாடல்கள் பிடிக்கும். இதை குறித்து நீங்கள் என்ன சொல்லுங்க? இது பிழையா அல்லது இப்ப உதாரணத்துக்கு பாஸ்டர் வாலிபர்களுக்கு கேட்கக்கூடிய இசையிலே அதை நல்ல முறையாக பாடல் வரும் பொழுது அதை கூட சில வேளைகளில் பெரியவர்கள் அதை பிழையாக நினைக்கிறார்கள். இதை இப்படி மியூசிக்ல கேட்க வேண்டுமா என்று சொல்லி அந்த மியூசிக் இசை வந்து கர்த்தருக்குரியது, இசை வந்து ஆண்டவர் அது தேவனுக்குரியது. இசை முழக்கம் அது சாத்தானுக்குரியது. இசையின் முழக்கம் ஆண்டவர் கூட அத ஏசாயா தீர்க்கதரிசியின் வழியா சொல்லும் போது, உன் வாத்தியங்களின் முழக்கம் பாதாளத்திலே தள்ளுண்டு போயிட்டு இருக்கிற வேதத்துல பரமண்டலத்துல கூட சுரமண்டலம் உண்டுன்பாங்க சில பரிசுத்தவாங்க. அதனால இசை வந்து தேவனுக்குரியது. சாத்தான் எப்படி இந்த பூமியில எல்லா காரியத்தையும் தேவனுக்குரியதெல்லாம் எடுத்து தனக்குரியதா மாத்திக்கிட்டானோ அப்படியே இந்த இசையையும் எடுத்து என்ன செய்து கொண்டான்னா அந்த முழக்கத்தை என்ன செய்து விட்டான், அநேக நேரத்துல அத சினிமாவுக்குள்ளையும் கொடுத்து கெடுத்துட்டான். அதை கிறிஸ்தவத்துக்குள்ளையும் இன்னைக்கு வந்து பல விதங்கள்ல அதை ஆளுகை செய்யறத நம்ம பார்க்கிறோம். ஆமா, அதனால அந்த பாடல்கள் கேட்கும் போது அந்த இசைக்காக கேட்காமல் அதனுடைய கருத்துக்களை நாம் இருதயத்தில் பெற்றுக் கொள்வோம்னா அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வாலிபர்களுக்கு ஏற்ற விதத்துல இன்னைக்கு இசை அமைக்கிறாங்க. சில பேர் இருக்கிறாங்க கிறிஸ்தவ பாடலுக்கு ஏற்ற விதத்துல அவங்கள் ஒழுக்கத்தோடு நல்ல காரியங்களாக இசையமைக்கப்படுகிற காரியங்கள் வெளிவந்து கொண்டுதான் இருக்கு. அப்படி இல்லை. அப்போ நம்ம அதனுடைய பொருள் எப்படி இருக்கணும்னா அதனுடைய பாடலின் அர்த்தங்களை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த இசை பாடலோட இணைந்திருந்தா நல்லா இருக்கும். பாடலின் கருத்து ஒன்று, இசை ஒன்று வித்தியாசமா போகும்போது அது மியூசிக்கை ரசிப்பதற்காக கேட்பதற்காக இளைஞர்களுக்குள்ளே அது புகுத்தப்படுகிறது போல ஒரு உணர்வு காணப்படுகிறது. அந்த பாடலின் சாரம் மேலோங்கி நிற்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ இசை தொகுப்பின் முக்கியத்துவம். நிச்சயமா உண்மையில அருமையான நல்ல ஒரு காரியம். அதாவது இசை முக்கியத்துவப்படுத்தப்படாதபடிக்கு பாடலுடைய கருத்துகள் முக்கியப்படுத்தப்பட வேண்டும். அதாவது இசை இன்றைக்கு அதாவது இன்றைக்கு பாடலுடைய சத்தம் குறைவாயிருக்கு, இசைதான் கூடிக்கொண்டு போகிறது. அதனாலே அந்த பாடலுடைய கருத்தை அதை கேட்க முடியதில்லை சில இசை தொகுப்புகள். உண்மைதான். ஆனால் அதற்காக அப்படியாக நாங்கள் இருந்துவிடக் கூடாது. பாடல் அந்த கருத்துக்கள் நல்லபடியாக கேட்க வேண்டும். இசை அது எப்படி இசையா இருந்தாலும்
அது இசைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. இசை நல்ல குறைந்து பாடலுடைய சத்தம் மேலாக இருக்கும் பொழுது உண்மையில அது வாலிபர்களுக்குள்ளும் அந்த வார்த்தைகள் கடந்து சென்று தேவனுக்குள்ளாக ஒரு மாற்றங்களை கொண்டு வரும் இல்லையா பாஸ்டர்? உண்மையில ஏனென்றால் நம்முடைய தேவன் வார்த்தைகள் மூலமே இதயங்களை தொடுகிறார். ஆமென் 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 ஆமென். ஆம் ஆம், நன்றி பாஸ்டர். உண்மையில அருமையா. ஏன்னா இன்றைக்கு இப்படியான கேள்விகள் பல வந்து கொண்டுதான் இருக்கிறது. சில அதாவது வயது வந்தவர்களுக்கு சில வாலிபர்கள் கேட்கிற பாடல் பிடிக்காது, ஆனால் பழைய பாடல்கள் வாலிபர்களுக்கு பிடிக்காது, நடுத்தரமானவர்களுக்கு ஒரு வித்தியாசமான இசை, இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நீங்க சொன்னது போல பாடலுடைய கருத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இசை முக்கியம் அல்ல. அதை நாங்கள் கருத்தில் எடுப்போமா இருந்தால் எல்லாம் எல்லாருக்குள்ளும் ஒரு மனம் வரும், எல்லாரும் நல்ல பாடல்களை கேட்போம் இல்லையா பாஸ்டர்? ஆமென் ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமா பாஸ்டர், மேல அதிக நேரம் கதைத்து விட்டோம். இப்பொழுது இறுதியாக பாஸ்டர் இன்னொரு கேள்வியை கேட்டு நாங்கள் முடிப்போம். அதாவது இந்த சினிமா பாடல்களை படிக்கிற பிள்ளைகள் சிலர் பார்த்தால் தேவ பிள்ளைகள் கூட இன்றைக்கு சினிமாவுக்கு அடிமையாகத்தான் இருக்கிறார்கள். சினிமா பாடல்களை ஒரு நேரமாவது ஒரு மணித்தியாலத்துக்குள்ளாவது பல தடவை முணுமுணுத்து விடுவார்கள், அதை உச்சரித்து விடுவார்கள். இப்படியாக இந்த பிள்ளைகள் இன்றைக்கு தேவனுக்குள்ளே இருந்து கொண்டு இப்படியாக இவர்கள் படிக்கிறது சரியா? இவர்கள் எப்படியாக உண்மையில இன்னும் தேவனுக்குள்ளாக இருக்க வேண்டும், தேவனுடைய பாடல்களைத்தான் இவர்கள் படிக்க வேண்டுமா? அதை குறித்து உங்களுடைய ஆலோசனை என்ன பாஸ்டர்? நிச்சயமாக கர்த்தருடைய, அதாவது ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் அந்த மாதிரி சினிமா பாடல்களை உள்ளத்தில் முறுமுறுக்கிறதும் அவர்கள் பாடுவதையும் பார்க்கிறோம். நிச்சயமா அவர்கள் அப்படி செய்வது தவறான ஒரு காரியம். ஆமா, அது கர்த்தரால் அது அங்கீகரிக்கப்படாத ஒரு காரியம். அதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இடம் கொடுக்கவே கூடாது. தங்கள் திறமைகளை போய் சினிமால வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் தவறி போறாங்க. திறமைகளை கர்த்தர் கொடுத்த தாளந்து அது கர்த்தருக்காக அவங்க பயன்படுத்தினா அதன் மூலம் அநேகர் தொடர்படுவார்கள், இவர்கள் வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும். ஒருபோது நம்ம இந்த உலகத்தின் காரியத்தால நம்ம ஆட்கொள்ளப்படக்கூடாது. நம்ம பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள், பரலோகத்தின் பாணியில தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இன்றைய அந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது தெரிய வேண்டும். உலகத்தின் அசுத்தங்களுக்கு உடன்படாதபடிக்கு அதுல இருந்து நம்ம விலகி இருக்கணும். ஏனென்றால் இன்னைக்கு சினிமானால இன்னைக்கு எத்தனையோ சீரழிவுகள், கலாச்சாரங்கள் பெருகி வருது. அதுல இந்த பாடல்கள் என்பது மிகவும் மிகவும் அது உள்ளத்துல எல்லாரையும் போய் தாக்கக்கூடியதா இருக்கிறது. அது நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோது அந்த ஒரு காரியங்களுக்கு துணை போவது என்பது அது தேவனால் ஒரு விரும்பப்படாத காரியம், அது அங்கீகரிக்கப்படாத காரியம். கர்த்தருடைய பிள்ளைகள் கட்டாயம் அப்படிப்பட்ட அசுத்தங்கள்ல இருந்து வெளியே வந்துதான் ஆக வேண்டும். ஆமா, நிச்சயமாக. உண்மையில இந்த கேள்வியை நான் சகோதரி கேமாயான் அவர்களிடமும் கேட்டிருந்தேன். அவரும் இதே பதிலைத்தான் சொல்லியிருந்தா. உண்மையில கிறிஸ்துவுக்குள்ள ஒருவன் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதே போல தேவனுடைய பிள்ளைகள் இப்படியாக என்றால் அந்த சகோதரி கூட சினிமாவுக்காக அந்த திரைப்பட பாடல்களை படித்து வந்த அந்த சகோதரியை அப்படியாக சொல்லும் பொழுது நிச்சயமாக இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நீங்க சொன்ன இந்த ஆலோசனை போல ஒவ்வொருவரும் நாங்கள் தேவனுக்குள்ளாக கர்த்தரை குறித்தே பாடலை படிக்க வேண்டும். என்றால் அவருடைய அந்த துதியை சொல்லி வரும்படியாகத்தான் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் இல்லையா பாஸ்டர்? ஆகவே நாங்கள் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அவருடைய துதியையே நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்போமா, அவருடைய நாமத்தை பாடலை படித்துக் கொண்டிருப்போமா என்றால் அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். சில வேளைகள்ல இப்போ நமக்கு சில வேளைகள்ல பணத்திற்காக சில பிள்ளைகள் பாட போகிறார்கள். நம்ம கோடி உலகத்துல லாபம் கிடைத்தாலும் நம்ம கர்த்தருடைய வழியில இருந்து ஒரு இன்ச் கூட விலகுவதற்கு நம்ம அனுமதிக்கவே கூடாது. அதனால நமக்கு எவ்வளவு நஷ்டங்கள் வந்தாலும் சரி, என்னை மீட்டு கொண்ட ஆண்டவரைத்தான் என் ஆத்மா பாருமே தவிர வேற எந்த காரியத்திற்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய ஈர்ப்புகள் வந்தாலும் சரி, எத்தனை பெரிய மனிதர்கள் திறந்து அழைப்புகள் வந்தாலும் கர்த்தருடைய ஜனங்கள் அதுல உறுதியா நிப்பாங்கன்னா கர்த்தர் அவங்களை நிச்சயம் உயர்த்துவார், அவர்களை பயன்படுத்துவார். உண்மைதான் பாஸ்டர். உண்மையில நீங்க சொன்னது போல இன்றைக்கு பணத்திற்காக இப்படியாக சினிமாவிலோ திரைப்பட பாடல்களையோ அல்லது ஏதாவது உலக பிரகாரமான காரியங்களை படிக்கிறதற்கு போவார்களா இருந்தால் சத்தியம் பிழையாக இருக்கும். அவர்களுக்கு பிழை, அதாவது
அவர்களை ஏற்றுக்கொள்ளாது. என்ன மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று ஒரு இடத்திலே சொல்லப்படுகிறது. அதே போல அங்கே பீலேயாமை குறித்து பார்க்கும் பொழுது கூட அங்கே பாலாக்கு அங்கே அவன் வந்து கேட்ட பொழுது தேவனுடைய அந்த வல்லமையை பணத்திற்காக அவன் அங்கே விட்டு போடும்படியாக அங்கே போகிறத கூட பார்க்கிறோம். அதை தேவன் அங்கே அதில் எச்சரிக்கிறார். ஆக இன்றைக்கு இப்படியாக வேதம் எங்களுக்கு நல்ல வெளிச்சமா இருக்கிறபடினாலே நீங்கள் அருமையாக சொன்னது போல இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இப்படியாக ஒன்றும் நாங்கள் செய்யாமல் கர்த்தருக்கே எங்களுடைய ஆத்துமா கர்த்தரையே நீங்க சொன்னது போல பாட வேண்டும். அவரையே நாங்கள் நம்பி நாங்கள் எங்களுடைய ஆத்துமாவை ஒப்புக் கொடுத்து அவருக்குள்ளாக ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் தேவ பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்பது உண்மையில உங்களுடைய அருமையான ஆலோசனையாக இருக்கிறது. நன்றி பாஸ்டர். இதுவரைக்கும் அருமையாக அநேக காரியங்களை சின்ன சின்ன காரியங்களாக நாங்கள் பேசியிருந்தாலும் முக்கியமாக இந்த காலகட்டத்திலே தேவையான ஒரு காரியங்களை கதைத்திருக்கிறோம். நிச்சயமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். பாஸ்டர் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளையும் பிரசங்கம் செய்கிறீங்களா பாஸ்டர்? பாடல்களோடு ஆண்டவருடைய கிருபையினால என்னுடைய முதல் பிரசங்க ஊழியம் ஆரம்பித்தது வந்து கோயம்புத்தூர்ல IPA சர்ச் பாஸ்டர் டேவிட் பிரகாசம் அவங்களுடைய சபையில தான் முதல்ல பிரசங்கம் பண்றதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இன்று வரை ஆண்டவருடைய வார்த்தையை எல்லா இடங்களிலேயும் சொல்லி வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். என்னுடைய செய்தியின் கருப்பொருள் 2 காரியத்தை உள்ளடக்கினதா இருக்கும். ஜனங்களை கர்த்தரிடத்துல திருப்புவதும் கர்த்தருக்காக செயல்படுகிறவர்களாக தேவராஜ்யத்துக்காக செயல்படுகிறவர்களாக மாற்ற வேண்டும். இந்த 2 அடிப்படையில தான் என்னுடைய செய்திகள் இருக்கும். ஜனங்கள் முழு உள்ளத்தோடு கர்த்தரை திரும்ப வேண்டும், கர்த்தரை நேசிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அத்தோடு நின்று விடாமல் கர்த்தருக்காக தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அவர்கள் மிஷனரி பணியிலேயும் ஆண்டவருக்காக திறப்பிலே நின்று ஜெபிப்பதற்கும் ஏழைகளுக்கு உதவுவதற்கும் இதை நான் 2ம் என்னுடைய செய்தியின் ஒரு முக்கியத்துவமாக இருக்கும். ஆமென், ஆமென். உண்மைதான் பாஸ்டர். உண்மையில இப்படியாக கர்த்தருடைய வார்த்தைகளையும் வார்த்தையாக கர்த்தருக்காகவே செயற்பட வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய விஸ்தார பணிகளுக்காக நாங்கள் ஓட வேண்டும் என்ற அந்த மையப் பொருளை அந்த காரியத்தை வைத்து பிரசங்கங்களை எடுத்து வருகிறீர்கள், ஆராதனைகள் நடத்துகிறீர்கள், இன்னும் பாடல்களை தொகுப்புகளாக வெளியிட்டு கொண்டு வருகிறீர்கள். உண்மையில இப்படியாக கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற ஒரு தேவ மனுஷனை இந்த நாளிலும் நாங்கள் சந்தித்ததிலே மிகவும் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். நேயர்களுக்கு நிச்சயமாக மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும். இறுதியாக பாஸ்டர் நேயர்களுக்காகவும் வல்லமையின் துணி வானொலிக்காகவும் ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்பீர்களா பாஸ்டர்? அதற்கு முன்பாக உங்கள் ஊழியத்திற்காக நான் நன்றி சொல்றேன். எங்களையும் நீங்க நினைவு கூர்ந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி பிரதர். கர்த்தர் உங்க ஊழியத்தை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வல்லமையின் துணி வானொலி மூலம் உம்முடைய மக்களுக்கு என்ன வார்த்தைகள் போய் சேர வேண்டியதோ அதை நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுதும் இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பித்த தேவ சப்தம் உம்முடைய பிள்ளைகள் உள்ளத்திலே இந்த நேரத்திலே துணிப்பதாக என்று ஜெபிக்கிறேன். காலோன்றி நிற்பார்களாக, சேனையாய் மாறுவார்களாக, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற யோசுவாக்களாய் எழும்புவார்களாக என்று உம்முடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக அக்கினியை இறக்குகிற கர்த்தரை தெய்வம் என்று நிரூபிக்கிற எலியாக்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவ ராஜ்யத்தை ஜனங்கள் மத்தியிலே மரித்து போனாலும் தேவ வல்லமை வெளிப்படுத்தின எலிசாக்கள் எழும்பட்டும். அவளை பின்தொடர்கிற தீமோத்தேயுக்கள் எழும்பட்டும். எங்கள் தேசம் முழுவதும் இயேசுவின் நாமம் பற்றி எரியட்டும் அக்கினியா என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. என்னென்ன பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, வியாதிகளோடு இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் சுகத்தையும் விடுதலையும் கட்டளையிட்டு உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள கிருபை செய்வீராக. கீழானவைகளை அல்ல மேலானவைகளையே நாடி தேடி ஓட உம்முடைய ஒத்தாசை பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தட்டி எழுப்பும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போய் ஊழியம் வேண்டாம் என்னதும் வேண்டான்னு படுத்திருக்கிற எலியாக்களை போன்ற தேவ மனிதர்களை தட்டி எழுப்புவீராக.
ஆண்டவரே இவர்கள் பண்ண வேண்டிய பிரயாணம், இன்னும் இவர்களை கொண்டு நீர் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு என்பதை உணர்த்துவிப்பீராக, ஊக்குவிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. அருமையான இந்த வல்லமையின் துணி ஊழியத்தை எடுத்து நடத்தி வருகிற எங்கள் அருமையான சகோதரருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மட்டும் நீர் நடத்தி வந்தீர் ஆண்டவரே, இனியும் நீர் நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். உன்னை என் ஜனத்திற்கு ஜாமக்காரனாக வைத்தேன் என்று சொன்னவரே ஆண்டவரே, அப்படியா என்னுடைய பிள்ளை ஊழியத்தின் பாதையில அநேகருக்கு ஆண்டவரே ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருகிற பாத்திரமாய், அநேகருக்காக தன்னை தியாகம் பண்ணி நிற்கிற ஒரு ஜாமக்காரனாய், எப்போதும் கண் விழித்திருக்கிற ஜாமக்காரனாய் ஆண்டவரே, எப்பொழுதும் தன் தேசத்தை காக்கிற காவல்காரனாய் நிற்கத்தக்கதாக நீங்க கொடுத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், இந்த ஊழியத்துல இணைந்து நிற்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பரலோகம் சந்தோஷப்படட்டும் ராஜா, பரலோகம் மகிழட்டும். இவர்களுடைய ஊழியத்தை குறித்து தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக ஆண்டவரே. மகிமையிலே குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படுவதாக ஜெபிக்கிறோம். சகல தீமைக்கும் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். உம்முடைய வருகையின் பரியந்தம் ஆண்டவரே இந்த வல்லமையின் துணி தேசம் எங்கிலும் அது தொழிக்கட்டும் ஆண்டவரே, உலகம் எங்கிலும் தொழிக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உன் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நன்றி நன்றி பாஸ்டர். மீண்டும் கர்த்தர் சித்தமாயிருந்தால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற இப்படியான தேவ நிகழ்ச்சிகளிலே சந்திப்போம் பாஸ்டர். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தை உங்கள் ஊழியங்களை தேவன் தாமே தொடர்ந்தும் ஆசீர்வதிப்பாராக. எங்கெங்கெல்லாம் வரும் நாட்களிலும் ஊழியங்களை செய்கிறீர்களோ கர்த்தருடைய கரம் கூட இருந்து அந்த இடங்களில் பலத்த கிரியைகளை தேவன் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வல்லமையின் துணி இணைய வானொலி சார்பாக, நேயர்கள் சார்பாக, ஊழியர்கள் சார்பாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம் பாஸ்டர். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் பாஸ்டர். ஆமென். நன்றி பாஸ்டர். நன்றி நன்றி பாஸ்டர். ஆமா நேயர்களே, இதுவரையும் எங்களோடு இந்தியா தேசத்திலே இருந்து அருமையான ஒரு ஊழியக்காரன் இந்த வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியிலே தேவனுடைய காரியங்களை குறித்து, ஆவிக்குரிய விடயங்களை குறித்தும், அவருடைய அந்த ரட்சிப்பின் அனுபவங்களை குறித்தும் மற்றுமாக ஊழிய அனுபவங்களை குறித்தும் இந்த காலகட்டத்திலே நாங்கள் இன்னும் எப்படியாக கர்த்தரோடு இன்னும் இசைந்து வாழ வேண்டும், கர்த்தரு பிரியமானதை செய்ய வேண்டும் என்ற பல ஆலோசனைகளை இன்றைக்கு எங்களுக்கு கற்றுத்தந்திருந்தார், சொல்லி தந்திருந்தார். அருமையான போதகர் ரீகன் கோமஸ் அவர்கள் கோவில்பட்டி, அதாவது இயேசு நம்மோடு சபை கோவில்பட்டி என்ற அந்த இடத்திலே இருக்கிற தேவனுடைய சபையிலே போதகராக இருக்கிற அருமையான ஊழியக்காரன் அருமையாக எங்களுக்கு இவைகளை குறித்து, தேவனுடைய காரியங்களை குறித்து கற்றுத்தந்தது மாத்திரமல்லாமல் இன்னும் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்க என்ற காரியத்தையும் எங்களுக்கு சொல்லி நாங்கள் இன்னும் அவருடைய அந்த சாட்சி வாழ்க்கையையும் அவருடைய தேவனுக்குள்ளாக பிரயாசப்படுற காரியங்களை பார்த்து கூட நாங்கள் தேவனுக்குள்ளே நடப்பதற்கு ஏதுவாக இன்றைக்கு ஒரு சாட்சியாக இருப்பது மாத்திரமல்லாமல் எங்களோடு இன்றைய நாளும் தன்னுடைய காரியங்களை பகிர்ந்திருக்கிறார். அன்பானவர்களே, ஊழியக்காரன் ஆராதனை ஆறுதல் கீதங்கள் பாகம் 10 வரைக்கும் 10 இசை தொகுப்புகளை தேவனுடைய கிருபையினாலே தேவன் பாடல் வரிகளை கொடுத்து இன்னும் ராகத்தை கொடுத்து அந்த இசை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார். ஆராதனை ஆறுதல் கீதங்கள் பாகம் 10 வரைக்கும் ஊழியக்காரன் வெளியிட்டிருக்கிறார். நீங்கள் அநேகர் இந்த ஊழியக்காரனுடைய இந்த பாடல் இசை தொகுப்பை கேட்டிருக்கிறீர்கள். கேட்காதவர்கள் வேண்டி கேட்கும்படியாகவும் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆமா நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் வருகிற கிழமை வெளிச்சம் என்ற இந்த தேவ நிகழ்ச்சியிலே இன்னொரு ஊழியக்காரனுடைய ஒரு ஊழிய அனுபவங்களோடு, ரட்சிப்பின் அனுபவத்தோடு, ஊழிய அனுபவங்களோடு, ஆவிக்குரிய விடயங்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் சுவிசேஷ இணைய வானொலி வல்லமையின் துணியோடு.
தானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து இந்நாளும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து இந்நாளும் ஏங்குதையா. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். என் நேசர் நீர்தானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா. இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீர், நன்றி ஏசையா. இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீர், நன்றி ஏசையா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்து இனி நான் அல்ல எல்லாம் எந்தன் உள்ளம் கவர்ந்து இனி நான் அல்ல எல்லாம் நீரே. என் நேசர் நீர்தானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன்,